ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாக்கியலட்சுமி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா, இனியா கோபியை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க கூட பேசினது என்னை பற்றி தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசுகிறாங்க. அதனால் இப்போ பாக்கியா கோபி 2 பேரும் உடனே கோபி பாக்கியா கிட்ட சொல்லிடுறாரு. 2 பேருமே போய் அவங்க வீட்டில் போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இனியாவெல்லாம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நிதிஷ்கிட்டேயும் சொல்கிறாங்க, நீ ஒழுங்காக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் என் பொண்ணுக்கு ஏதாவது நடந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. இப்போ சுதாகர் அவங்க அம்மா எல்லாட்டுமே சொல்லிடுறாங்க, என் பொண்ணெல்லாம் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, நல்ல பொண்ணு இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் அவள் வேலைக்கு போயே ஆகணும், வீட்டெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை பார்த்து அதுக்கப்புறம் சரி சொல்லி அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக வந்தது. இப்போ சுதாகர் இன்றைக்கி என்ன காட்டுறாங்கன்னா, இனியாவை கூப்பிட்றாரு, நீ வேலைக்கு போனால் தாராளமாக போகலாம் சொல்கிறீங்க, நிஜமாக சொல்கிறீங்க அங்கிள் அப்படி சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியாது ஓடுறாங்க. நான் இப்போ இமெயில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோபி கால் பண்ணி சொல்கிறாங்க, மாமா கூப்பிட்டு நீ வேலைக்கு போய் சொல்லிட்டாங்க, எனக்காக நீங்கள் 2 பேரும் பேசுனீங்க பாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படி சொல்கிறாங்க. உனக்காக பேசாமல் யாருக்காக நாங்கள் பேச போகிறோம், பாக்கியா நீ சுகமாக இருந்தால் பாக்கியா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாமா அப்படி சொல்கிறாரு. உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பாக்கியாவும் கோபியும் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலைக்கு போய் சொல்லிட்டாங்க அப்படின்னா 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் என் பொண்ணுக்கு ஏதாவதுனா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், என்ன ஓவராக தான் போகிறாங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் கரெக்டாக ஈஸ்வரி வந்தாங்க. என்ன 2 பேரும் யாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோபி கண்ணை காட்டுறாரு, இல்லை பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் முன்ன மாதிரி இல்லை, இப்போ எப்படி இருக்குது, என்ன அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஆமாம் சொல்கிறாங்க. உடனே கண்ணை காட்டுறாரு, அம்மா கிட்டலாம் இதை பற்றி எதுவும் விஷயத்தை சொல்லிக்க வேண்டாம்னு சொல்லி பாக்கியாவும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கெல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நேரம் என்ன ஆச்சு அப்படின்னா, இனியா பார்த்திங்கன்னா அப்புறம் சரி வேலைக்கு போகலாம் ரொம்ப சந்தோஷப்பட இருக்காங்க. இங்கே காட்டுறாங்க 2 பேரும் பேசி முடிச்சிடறாங்க. அப்பாடா நம்ம ஒரு வழியாக பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க, சரி நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வரேன், எனக்கு நேரம் ஆச்சு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோடனே அங்கே கவுன்சிலர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே கவுன்சிலர் சாப்பாடு வந்தோடனே செல்வி சாப்பாடு பரிமாறி யார் வந்தாலும் சரி நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு போடுவோம்னு சொல்கிறாங்க. உடனே கவுன்சிலர் சாப்பாடு போடுறாங்க. கவுன்சிலர் நல்லா சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பைசா கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு பாக்கியா அப்படியே அசந்துடுறாங்க. ஏன்னா எப்போவுமே அந்த கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் பண்ணுவார் தவிர அவர் சாப்பாட்டுக்கு எதுவும் பைசாவே கொடுத்ததில்லை. ஆனால் இப்போ சாப்பிட்டுட்டு பைசா கொடுக்குறாரா அப்படி சொல்லிட்டு இதை பார்த்துட்டு பாக்கியா ஆச்சரியப்படுறாங்க. அதே சமயம் ஸ்வீட்லாம் பண்ணியிருக்காங்க. உடனே கவுன்சிலர் சாப்பிட்டு, சார் இதெல்லாம் ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லி பண்ணுறீங்க பாருங்கள், உங்களை சொல்லணும் அப்படிங்கிறது. அதே சமயம் ஒரு வயசான ஒரு பெரியவர் சாப்பிட்றாரு. அப்படியே கண்ணில் கண்ணீர் அடேங்கப்பா, என் வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டு எவ்வளோ நல்லாச்சு தெரியுமா, என் பொண்டாட்டி இறந்து போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் சாப்பிட்டதே கிடையாதுமா, இன்றைக்கி தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கண்ணில் கண்ணீர் வழியை சொல்கிறாரு. இதை பார்த்தோன்னா பாக்கியாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னம்மா நீ ஸ்வீட் பண்ணியிருக்க தெரியுமா, அவ்வளோ ஸ்வீட்டாக பண்ணியிருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் கவுன்சிலர் பணம் கொடுத்துட்டாரு அப்படின்னோடனே கண்டிப்பாக பார்த்தோன்னா பாக்கியா தெரிஞ்சு போச்சு, பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு தான் அவர் பயந்துட்டு பைசா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குது தெரியல. பாக்கியா ஒரு வழியாக பிரச்சனையெல்லாம் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரச்சனையாக சமாளிச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். இது மட்டும் கிடையாது, எக்கச்சக்கம் வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் வாட்சிங் ஹவர்ஸ் வரும். இப்போ வாட்சிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 2500 தான் வரப்போகுது. இன்னும் 1500 எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். வீடியோவுக்கு பஞ்சமே கிடையாது. 2500 தான் வரப்போகுது. இன்னும் 2500 வரல. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 1500 நான் சேர்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு, அதனால் வீடியோக்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.